சார் வணக்கம் சார். நாங்கள் போர்வால் பத்திரிகையிலேருந்து வர்றோம். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து 1996லேருந்தே வண்டி ஓட்டுறேன். கிட்டத்தட்ட 27 வருஷமா வண்டி ஓட்டிகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்கள்? நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க. இது எப்படி ஆட்டோ தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி எதனால் வந்தது உங்களுக்கு? இல்லை நான் இது ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் சரி. முதல்ல வந்து இந்தியன் சேல்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ணியிருந்தேன். சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணியிருந்தேன். சரி. மாமா வந்து வேற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி ஆட்டோ போட்டு கொடுத்தாரு, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வேண்டி. சரி. அவர் சரியாக கலெக்ஷன் கொடுக்காததுனால இஎம்ஐ கட்டணும் வரணும் ஈவினிங்கில் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு அந்த நேரம் பார்த்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. சரி நான் தான் கலெக்ஷன் வாங்கி கட்டணும், அவர் சரியாக கலெக்ஷன் கொடுக்காததுனால இஎம்ஐ கட்டணமேன்றதுனால வேறு வழி இல்லாமல் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. சேல்ஸ்மேனாக இருந்து அதுக்கப்புறம் நான் ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்தேன். இது இப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. சரிங்க. இது இந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கணும், இந்த மாதிரிலாம் ஆட்டோவை நம்ம வந்து மேம்படுத்தணும், இந்த மாதிரி பல பேர் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், இந்த மாதிரி பின்னாடி வாசகங்கள்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி அந்த உணர்வுகள் வந்தது? இல்லை யாரும் சொல்லி கொடுத்தாங்களா, இது உங்களுக்கு தானாகவே வந்ததா? தானாகவே வந்தது. ஆக்சுவலாக வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் அடையாரில் இருக்காங்க. அவங்க வந்து செடி வாங்கிறதுக்கு நர்சரி கூப்பிட்டு போனாங்க. நர்சரியில் கொஞ்ச நேரம் வெயிட்டிங் இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆனதுனால சரி நம்மளும் போய் நர்சரி சுற்றி பார்க்கலாமேன்னு சுற்றி பார்க்க போனேன். அவள் பார்க்கும்போது செடிகள்லாம் நிறைய இருந்தது, விதமாக இருந்ததில் என்னோட ஆர்வத்தை தூண்டி சரி வாடகை வீடு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு 4 செடியாவது நம்ம வாங்கி வளர்ப்போம், இடம் இல்லைனாலும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 தொட்டி வாங்கி செடியை வாங்கி ட்ரில் கட்டில் வாங்கி மாட்டி பார்த்தேன். அது வந்து நான் இருக்கிற வீடு வந்து வெயில் படாத இடம். வெயில் படாத இடத்துல ஒரு 10-15 நாளில் அந்த செடிகள்லாம் வாட ஆரம்பிச்சிச்சு வெயில் படாதனால. வேறு வைக்கவும் எனக்கு இடம் இல்லை. சரி அதுக்கப்புறம் தான் வாகன தொட்டி எப்படி வேஸ்ட் பண்ணுறது மனசு வரல. சரி சொந்த வீடு தான் இல்லை, சொந்த வாகனம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு புது முயற்சியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டிகள்லாம் எடுத்து வண்டியில் மாட்ட ஆரம்பித்தேன். இது பார்க்குறவங்களாம் எல்லாம் நல்லாயிருக்கு சொல்ல வந்து என்னோட ஆர்வத்தை மேலும் அதிகரித்து இதை வந்து ஒரு அவேர்னஸாகவே பண்ணிடலாமல் நிறைய பேர் செடியாளர்களோட மரம் செடி வளர்க்கறதுனால நிறைய பேர் முக்கியமாக இருக்காங்க, நம்மளும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இதை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வளர்ப்பு புரிய வைக்கிறதுக்காக சில பேனர்லாம் வந்து வண்டியில் வாசகங்கள்லாம் எழுதி நான் என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன். ஒரு சில மாணவர்களுக்கு நான் மரக்கன்றுகளை வாங்கி கொடுத்து அவங்களுக்கும் வந்து இப்போ வண்டியில் வந்து 2 பக்கமும் உண்டியல் பாக்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? அது என்ன ரீசனுக்காக 2 பாக்ஸ் வச்சுருக்கீங்க? 2018 வந்து நான் வந்து 2 வீலரில் என் பையனை ஸ்கூல் வந்து கூப்பிட்டு போகும்போது ஹெல்மெட் மாட்டி போகாமல் போனேன். அப்போது ஹெல்மெட் இருந்தது ஆனால் மாட்டிட்டு போகல. என் பையன் வந்து ஹெல்மெட் மாட்டினான். அவன் சொல்கிறத நான் கேட்காதனால வந்த விளைவு தான் இது. டேங்க் மேலே வச்சுட்டு போனதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி அதுக்கு மேலே ஸ்பீட் ஆகி கீழே வந்து அந்த 2 வீலர் வெயிட் ஃபுல்லாக என் கால் முட்டியில் விழுந்துச்சு. அதில் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இது வந்து குத்தூர் கட்டு மாவு கட்டுன்னு மாற்றி போட்டதில் வந்து போன் கொஞ்சம் கிராஸாக செட் ஆகிடுச்சு. அதால் என்னால் வந்து கொஞ்சம் தாங்கி தான் நடக்க முடியும். ஆனால் ஆட்டோலாம் நல்லா ஓட்டுவேன், தாங்கி நடக்க முடியும். அப்போ தான் எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்தது, நமக்கு வந்து பாதியில் ஊனமானதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, பெரிய ஊனமாக இருக்கிறவங்களுக்கு நம்மளால் ஆன உதவியில் எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ தான் வந்து சரி நம்மளால் பெரிய தொகையெல்லாம் கொடுக்க முடியாது, தான் கொடுக்க முடியும், சரி எடுத்து கொடுக்கலான்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு டெய்லி நம்ம 10 ரூபா வந்து ஒரு டீ சாப்பிட்ற காசு மாதிரி சேர்த்து வச்சுட்டு மாதத்தில் 1 மாதமோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ யாருக்காவது கொண்டு போய் கொடுக்கலான்னும் போது ஜஸ்ட் டயல் கால் பண்ணி கேட்டேன். ஒவ்வொருத்தராக இது பண்ணதில் காக்குங்கள் பெரிய பெரிய நிறுவனம்லாம் வந்து டிடி செக்கை தான் எதிர்பார்த்தாங்க. என்னோடய சிறு தொகை யாரும் வாங்குறது முன்வரல. அதில் வந்து சோம்பேட்டில் ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க. அதில் வந்து ஒரு 4 வருஷமாக அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணிட்டுருக்கேன். வண்டியில் இந்த புக்ஸ்லாம் வச்சுருக்கீங்களே பின்னாடி, கஸ்டமர் ஏறி படிக்கிறதுக்காக இல்லை நீங்களாக ஒரு ஆர்வமாக படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக? அதான் இன்றைக்கி பார்க்க போனால் செல்ஃபோனில் எல்லாமே மூழ்கிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து செல்ஃபோனில் தான் மூழ்கிருக்காங்க. இந்த ட்ராவலிங் டைம்லேயாவது நம்ம புக்கு எதிர்க்க அவங்களுக்கு கண் எதிர்க்க வச்சோம்னா அது அவங்க புக்கு வந்து இப்போ அந்த ட்ராவலிங் டைமில் ஒரு 2 சுருக்குறல், இந்த 2 பேஜ் ஏதாவது படிக்கட்டும்ன்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வச்சுருக்கேன் நான். அது ஒரு சிலர் எடுத்து படிக்கவும் செய்கிறாங்க. இதால் வந்து கொஞ்சம் மன நிறைவு கிடைக்கிது, நிம்மதி கிடைக்கிது. இப்போ நீங்கள் உங்களுடைய ஆட்டோவெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு பத்திரிகையிலலாம் வந்திருக்கா? எந்தெந்த பத்திரிகையில் வந்திருக்கு? தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கு, தினகரனில் ஹிந்துவில் வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, அப்புறம் அடையார் டைம்ஸில் வந்திருக்கு. சரி. நிறைய யூடியூப் சேனல்லையும் வந்திருக்கு. இது இல்லாமல் முக்கியமாக வந்து நான் உடல் உறுப்பு தானம் தான் என்னோடய மெயின் கான்செப்ட்டு. இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்க்கணும் 1,60,000 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. பதிவு பண்ணிவிட்டு உடல் உறுப்பு வேண்டி காத்துட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்க போனால் 7,000 பேருக்கு மேலே காத்துட்ருக்காங்க உடல் உறுப்பு தானத்துக்காக வேண்டி. இதில் 12,000 பேர் மத்தியும் பதிவே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா 80% பேர் கண்டிப்பாக வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணி அவனோட ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. இதை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் நான் 2019 கவர்மெண்ட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் என்னோடய உடல் உறுப்பு தானம் பதிவு பண்ணி
அந்த கார்டையும் வந்து வண்டியில் தொங்க வச்சுருக்கேன். பார்க்குறவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் எடுத்து கூறி அவங்களே வந்து உடல் உறுப்பு தானம் செய்யறதுக்கு அவங்கள சம்மதிக்க வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன். இப்போ உங்கள் பத்திரிக்கை இல்லாமல் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உங்களை மீட் பண்ணியிருக்காங்களா? தலைவர்னு பார்க்கணுன்னா பிஜேபி தலைவர் அண்ணாமலை பார்த்துருக்காரு என் வண்டியை. அப்புறம் சினிமா நடிகர் கமலஹாசன் அவர்கள் பார்த்துருக்காரு. இப்போ ரிட்டையர்ட் ஆன டிஜிபி திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் அவரும் என் வண்டியை பார்த்துருக்காங்க. கவர்னருக்கு மனு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்த தலைவர்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க? அட்வைஸ் நீங்கள் பண்ணுற விஷயம் ரொம்ப நல்லதாக இருக்குது, இதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு பாராட்டியிருக்காங்க எல்லாருமே. எல்லா தலைவருமே பாராட்டியிருக்காங்க. வேறு ஏதாவது உதவி பெற்றிருக்கீங்களா உங்களால்? இல்லை, நான் எதுவும் அவங்களும் எனக்கு கொடுக்கல, நானும் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல, உதவி எதிர்பார்க்கல. பாராட்ட மட்டும் செஞ்சுருக்காங்க. பாராட்ட மட்டும். சரி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.